கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் ஓஎம்ஆரில் பெரும்பாக்கத்தில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஜி ஸ்கொயரோட லேஅவுட்டில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஜி ஸ்கொயர் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 வரைக்கும் போயிட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சேல் பண்ணிட்டாங்க. நல்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் பெரும்பாக்கம் இப்போ வந்து நல்ல ஓஎம்ஆரில் நல்ல டெவலப்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. நான் மேலேருந்து காமிக்கிறேன். பக்கத்தில் 80 அடி ஒரு பைபாஸ் போட்டுருக்காங்க, ஒரு 200 பைபாஸ் ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. அது வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் வரும்போது ட்ரோன் எடுத்துகிட்டு வரல, நான் ட்ரோன் வியூ பண்ண முடியல. மேபி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப குயிக்காக சேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற காஸ்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுத்துருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஒரு 30 அடி ரோடு 30 அடி ரோடில் ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள் ஹை ரேசிங் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டினே சொல்லணும். நல்ல அழகாக பில்டர் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு அதில் வந்து ரொம்ப அழகாகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. 605 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடு தான். நான் வீட்டோட எலிவேஷன் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நல்லா ஹைட் ஏற்றியும் கட்டியிருக்காரு. ஒரு பென்ஸ் காரே வந்து நீங்கள் பார்க்கிங் நிறுத்தி வைக்கலாம் வீட்டில், அந்தளவுக்கு பண்ணியிருக்காருங்க. ஆப்போசிட்டில் இது வந்து பிளாட்லாம் கிடையாது. ஆப்போசிட் இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்துக்கோங்க. இந்த காம்பவுண்ட் தான் அந்த லாஸ்ட் வரைக்குமே வந்து பிளாட் கிடையாது. இந்த ஸ்ட்ரீட்லேயே பிளாட் கிடையாது. அதனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் 2 கார் பார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கெஸ்ட்டு வராங்க, இல்லை உங்களுக்கே 2 கார் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து ஆப்போசிட்டில் வெளியில் பார்க் பண்ணிக்கலாம். சின்னதாக ஏதாவது ஷெட்டு நீங்கள் போனோன்னா ஃபியூச்சரில் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து பிளாட் யாருக்கும் கிடையாது. எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வராது. ஏன்னா ஒரு காம்பவுண்ட் ஒட்டி ஒரு சின்ன ஷீட் மாதிரி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு எதிர்க்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அழகாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் சின்னதாக வந்து கார்டன் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. சின்னதாக கார்டன் வைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டேஜ் வந்து 19.6 19.6க்கு 31. அதாவது இந்த சின்ன ஃப்ரண்டேஜில் இந்த அளவுக்கு வீடு கட்ட முடியும் அப்படின்ட்டு இந்த பில்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நல்லா ஹைட் ஏற்றி தான் வீடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ஒரு இனோவா ஆர் பென்ஸ் காரே நீங்கள் வந்து பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காரு. பார்க்கிங்கு அடுத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்குக்கு தனியாக ஒரு டோர் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காரு. எலிவேஷன் எல்லாமே நல்ல ஒரு டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் பார்க்கிங் லைட்டு, இந்த பக்கம் கிரில்லு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் வாங்குறவங்க நீங்கள் இந்த என்ட்ரன்ஸில் ஒரு கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயம் எதுவும் இருக்காது. மேபி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்க்கு அங்கே ஒரு கிரில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்கு இடம் கொடுத்துருக்காரு கொஞ்சம் சின்னதாக. இல்லை நீங்கள் இதில் வந்து ஏதாவது ஸ்டோரேஜுக்கு நீங்கள் திங்ஸ் செப்பல் ஸ்டாண்டு இதெல்லாம் விட்டுறதுக்கு நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது செப்டிக் டேங்கு லைன். அது இங்கே வந்து சம்ப் கொடுத்துருக்காரு. சம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,500 லிட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் 17,500. ஓவர் ஹெட் டேங்க் வந்துட்டு 2 டேங்க் கொடுத்துருக்காரு. நம்ம மேலே போய் பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு வீட்டு உள்ளே போகலாம். நம்ம 605 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. 1920 வந்து பில்டப்பு. அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் போடுற காஸ்ட்டு அப்படியே மறந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து இதில் போடுங்க. உங்களுக்கு வந்து லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓஎம்ஆரில் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக அதை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு வீடுன்னே சொல்லலாம். என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காரு. லென்ஸ் வச்சு கொடுத்துருக்காரு. லாக் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமான லாக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வந்து ப்ரீமியமான லாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த லென்ஸுக்கு பாருங்கள், இது க்ளோஸ் இது கொடுத்துருக்காரு. இது ஓப்பன் பண்ணிட்டு யார் வந்திருக்காங்க நீங்கள் பார்க்கலாம். வெளியிலேருந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து ஒரு சின்ன ஹால் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல சின்ன ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமு. அடுத்தது இங்கே ஒரு சின்ன ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து வெளிச்சம் வரதுக்கு இதுக்கு ஒரு கிரில் கேட்டும் போட்டு லாக் பண்ணிட்டாரு பாருங்கள். கிரில் போட்டு லாக் பண்ணிட்டாரு. இது நம்மளோட இடம் தான். அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் வர்றதுக்கு காற்று வரதுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன ஹாலு, அப்புறம் டைனிங் கம் கிச்சன். இது ஓப்பன் கிச்சனு. அதிலே சின்னதாக மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காரு. ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா குழந்தைங்களோடு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. எப்பயுமே வந்து இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டோடு இருக்குது அப்படின்னும் போது இந்த பில்டிங்க்கு வேல்யூ இன்னும் போக போக அதிகமாக தான் ஆகும். மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காரு. இதில் அந்த கபோர்டுக்கெலாம் கூட லைட் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் கபோர்ட் பாருங்கள். மேலே எல்லாமே நல்லா அழகாக வந்து ஒரு பில்டப் பண்ணியிருக்காங்க.
உள்ளவே லிஃப்ட் கொடுத்துருக்காங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மேலே அதில் லைட் கொடுத்துருக்காரு. உள்ளவே லிஃப்ட்டு கொடுத்துருக்குறது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பவர் பேக்கப்லாம் இங்கேயே இருக்குது. பக்கத்தில் லிஃப்ட்டுக்கு மோட்ரு அந்த பவர் பேக்கப் எல்லாமே கீழே கொடுத்துட்டாங்க. ஓகே, இது லிஃப்ட்டு. சரிங்களா, பாருங்கள் லிஃப்ட் ஏரியா எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டு ஃப்ளோர் வரைக்கும் மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிற வரைக்கும் இருக்குது. நம்ம அப்போ படிக்கட்டு வழியாகவே போகலாம். படிக்கட்டு வழியாக மேலே போகலாம். இப்போ இந்த படிக்கட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரானைட் யூஸ் பண்ணி தான் வந்து படிக்கட்டு வந்து பண்ணியிருக்காரு. கிரானைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேப்பிங் பண்ணியிருக்காரு. டபுள் மேப்பிங் பண்ணி போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ வந்து மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பேஸு கீழே பார்த்த மாதிரி தான். இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு. இதுக்கு வந்து காமன் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு காமன் பாத்ரூம். இது ஒரு கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்லாப் தான் இது. ஸ்லாப்பை கவர் பண்ணி ஒரு கபோர்ட் பண்ணியிருக்காரு. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துருக்கோம். இது அடுத்தது வந்து செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் அதே மாதிரி அங்கே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காரு. இது அட்டாச்சு பாத்ரூமு. பாத்ரூமும் ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஷவர் 8 to 9 அடி வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இந்த ஃப்ளோர் இது வுட் டைப்பில் ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க. இது கபோர்டு. இங்கே ஒரு ரோட் சைட் பால்கனி, ரோட் வியூ பால்கனி. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ். ஆப்போசிட்டில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், காலி இடம். அதனால் நீங்கள் வந்து இங்கே கார் வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எப்பயுமே டெவலப் ஆகுது ரொம்ப நாள் ஆகும். டெவலப்பே ஆனாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் கார் யூஸ் பண்ணிக்கலாம், கார் நிறுத்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் கபோர்ட் கொடுத்துருக்காரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2 பெட்ரூம் நம்ம இங்கே பார்த்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காரு. பெட்ரூம் மொத்தம் 4 பெட்ரூம் இந்த வீட்டுக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட்டு 4 பெட்ரூம் அழகாக பண்ணியிருக்காரு. எந்த பெட்ரூமே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல காம்பேக்டான சைஸ் வந்து கொடுத்துருக்காரு. கீழே பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூமுக்கும் வந்து பாத்ரூம் இல்லை. கீழே பார்த்த அதே மாடலில் தான் பண்ணியிருக்காரு. பாத்ரூம் கிடையாது. இதுக்கு வந்து காமன் பாத்ரூம் அங்கே கொடுத்துருக்காரு. இந்த பெட்ரூமுக்கு இங்கே வந்து காமன் பாத்ரூம். இங்கே வந்து காமன் பாத்ரூம். இந்த பாத்ரூமும் நல்லா ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காரு. ஓகே, அடுத்து இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு. இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது வித் பால்கனி. கீழே பார்த்தா அதே மாதிரி தான் அட்டாச்சு பாத்ரூமு. மேலே சின்னதாக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு பால்கனி இருக்குது. பாத்ரூம் ரொம்ப அழகாக வந்து இந்த கலர் செலெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷன்லாம். இதில் வந்து பால்கனி. இங்கே வியூ பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் சொன்ன கார் நிறுத்தலாம் அப்படின்ட்டு. இந்த இடம் ரொம்ப டெவலப் ஆகுது, ரொம்ப லேட் ஆகும். அங்கே வந்து ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. நான் மேலே வந்து நான் காமிக்கிறேன். 80 ஃபீட்டு ரோடு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. நான் மொட்டை மாடியில் போய்ட்டு அழகாக காமிக்கிறேன், கிளியராக தெரியணும். மேலே மொட்டை மாடிக்கு போகலாம். இந்த டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாலி லாக், இது பேர் யாலி லாக் பண்ணியிருக்காரு. மேலே போகலாம். இதுக்கு மேலே மொட்டை மாடி. நல்லா நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலேயும் அந்த லாக் தான் பண்ணியிருக்காரு. ஓகே, மேலே வந்தாச்சு. நல்ல ஒரு டெரஸ், ஓப்பன் டெரஸ். இங்கேயும் வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வாட்டர் டேங்க் 2 பண்ணியிருக்காரு. ஒன்று 1000, ஒன்று 500. போர் வந்து 80 ஃபீட்டு. இங்கே 25 அடியில் தண்ணி கிடைக்கும்.
மேலேயே நீங்கள் எதாவது ரூம் போனால் கூட போட்டுக்கலாம். நீங்கள் டெம்பரரி ரூம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாரி ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள். இதுதான் 80 ஃபீட் ரோடு ஒன்று கரண்ட் ஆகுது. டேரெக்டாகவே இங்கே வந்துட்டு பெரும்பாக்கம் ரோட்டில் கரெக்டாக கனெக்ட் ஆகுது. இது எல்லாமே அந்த குளோபல் ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு. ரோடு வந்து ஒரு 300 to 400 மீட்டர் தான் வரும். பக்கத்தில் ஸ்போர்ட்ஸுக்கு சின்னதாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஃபுல் ஹைரைஸ் பில்டிங் தான். இந்த பக்கம் 200 ஃபீட் ரோடு. இந்த பனை மரத்துக்கு அப்படியே பின்னாடி வேலை நடக்குது பாருங்கள். பனை மரத்துக்கு பின்னாடி 200 ஃபீட் ஒரு பைபாஸ் வருது. ஐ திங்க் இது இந்த பெரும்பாக்கத்தில் பெருங்குளத்துலேருந்து வரும் நினைக்கிறேன், அந்த ரோடு நினைக்கிறேன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, அழகாக ஒரு காம்பேக்டான ஒரு வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.22 crore, 1,22 லட்ச ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நம்ம போட்ட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரொம்ப ஸ்லைட்லி தான் நெகோஷியபிள் பண்ணுவாங்க. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.